நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு எப்ப வேணாலும் கான்ஷியஸ் வரலாம். Thank you, doctor. Thank you so much. அத்தை, பூமி, அம்மா பூமி. அத்தை, உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. நான் போய் மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். பூமி, என்னத்த? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்மா. சொல்லுங்க அத்த. 25 வருஷமா மறைச்சு வச்ச ஒரு உண்மை எனக்கு நேத்து தான்மா தெரிஞ்சது. அதுக்கான பலனாதான் நான் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேம்மா. இந்த கேமராவை கொடு. கேமராவை கொடுக்க மாட்டேன். உனக்கு நான் போன்ல கூட இந்த விஷயத்தை பத்தி தான் சொன்னமா. என்ன முக்கியமான விஷயம்? டீச்சர், டீச்சர், அவ கீழே விழுந்துட்டா. ஐயோ, ரிஷிதா, ஐயோ, ஐயோ அத்தை, நான் அத கேட்கவே இல்லை. அதனாலதான் நான் உங்களை பார்க்க உடனே வரல. நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ அத கேட்டுட்டேன்னு நான் நினைச்சேம்மா. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அத்தை. சொல்ல மாட்டேம்மா. அந்த ரத்னமும் கேமராவுக்காக அவ்வளோ சண்டை போட்டிருக்கான்னா, அந்த ரத்னம் அபூர்வாவோட ஆளுதான். அம்மா, அம்மாக்கு சுய நினைவு வந்துருச்சு. அண்ணி, மாமா உங்களை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே துடிச்சு போயிட்டார் அத்தை. உனக்கு 4 வயசு இருக்கும் போதே என்ன சுத்தி ஆபத்தா இருந்த போதெல்லாம் பால ஆஞ்சநேயர் மாதிரி கல்ல வச்சு என்ன காப்பாத்தின.
அம்மா, உங்களை ஷூட் பண்ணது யாருன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. அவனை நான் கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன். தெரியலடா, யார் என்ன ஷூட் பண்ணாங்க, எதுக்காக ஷூட் பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியாத. முகத்துல மாஸ்க் போட்டுட்டு இருந்தனால என்னால அவன் முகத்தை பார்க்க முடியல. அது மாமா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அத்தைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது பிடிக்கல, டாக்டரை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி கேளுங்க. எப்போ எதை பண்ணணும்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ வாயை மட்டும் மூட்டுற. அம்மா, ஏதோ நடந்திருக்குமா, அது நீங்க சொல்ல மாட்டீங்க. எந்த ஒரு காரணமும் இல்லாம அவன் எதுக்காகமா நம்ம வீட்டுக்குள்ள வரணும்? அவன் எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியாதடா. அவன் ஒருவேளை திருடுறதுக்காக வந்தானோ என்னமோ. அவன் அப்படி திருடுறதுக்காக வந்திருந்தா உங்களை அவன் சுட்டுட்டாங்கிறது எதுவுமே எடுக்காம ஓடி போயிடுவானா? வீட்டுல பணம் நகை எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஒரு பொருளை கூட எடுத்துட்டு போல. மாமா, போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க கண்டுபிடிச்சு அவனை பிடிப்பாங்க. எதுக்கு அவன் கொல்ல பார்த்தான்னு போலீஸ் விசாரிப்பாங்கல்ல. அவ்வளோ சான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அவன் யாருன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே நானே அவனை சுட்டு பொசிக்கிருவேன். ஏண்டா ககன், எதுக்கடா இவ்ளோ கோவம்? உங்க கிட்ட வரைக்கும் வந்தவன் உயிரோடவே இருக்க கூடாது. அத்தை, நீங்க வரதுக்குள்ள நான் வீடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க சீக்கிரமா வந்துருங்க.